ஒரு புது ஷரியத்தை வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு புது ஷரியத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு ரசூல் அல்லாத ஒரு நபி ஒரு புது ஷரியத்தை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஏற்கனவே எந்த ரசூல் வந்தாங்களோ அவங்களுடைய ஷரியத்தை வந்து அவங்க பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப நபிமார்களுடைய எண்ணிக்கை 1,24,000 அப்படின்னு சொல்றாங்க. அதுல ரசூல்மார்கள்ங்கிறது 313. 313 ரசூல்மார்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கான். அந்த ரசூல்மார்கள்லயும் சிறந்த 5 நபிமார்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். உலுல் அஸ்ம் என்று சொன்னால் மிகவும் மன உறுதி படைத்தவர்கள், சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி. அவங்க யாரு? அந்த 5 பேரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் நபி. நூஹ் நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 பேர் வந்து உலுல் அஸ்ம், மிக மன உறுதி படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சிறப்பாக சொல்லுகிறார். அப்ப இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நபியாக, ரசூலாக, மன உறுதி மிக்கவர்களாக, சித்தீக்காக, ஹலீலுல்லாஹ், அல்லாஹுடைய நண்பராக அவர்கள் இருந்திருக்கிறார். அவர்களுடைய படிப்பினை, அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு வந்து ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இறை வழி செல்லக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வை தேடக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு சிறந்த படிப்பினையாக. அவர்களுடைய தந்தை ஆசர், அவங்க வந்து சிலைகளை செய்து விற்கக்கூடியவர்களாக இருந்தார். அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த அந்த மன்னன் நம்ரூது மிகவும் கொடுங்கோல் ஆட்சியாளனாக இருக்கிறான். அப்ப அவங்களுடைய அந்த சரித்திரங்களை எல்லாம் நாம் கேள்விப்பட்டோம். இப்போ அந்த மன்னன் வந்து இவங்க ஏகத்துவ கொள்கைய பிரச்சாரம் பண்றாங்க. அப்படி பிரச்சாரம் பண்றப்ப அவங்க அவங்கள வந்து நெருப்புல தூக்கி போடுறது அப்படின்னு அப்ப நெருப்புல வந்து அவங்க தூக்கி போடுறப்ப என்ன ஆகுது? அவங்க வந்து தங்களையே, தங்களுடைய உயிரையே பணயம் வைத்து ஏகத்துவ கொள்கையில உறுதியா இருக்காங்க. அப்ப அப்போதைக்கு கொஞ்சம் அவங்க விட்டு கொடுத்து, சரி மனசுல அல்லாஹ் இருக்கிறான், வெளியில நம்ம நம்ரூத் தான் இறைவன் சொல்லிக்குவோம் அப்படின்னு நினைச்சிருந்தா விட்டுருப்பான் அவன். ஆனா உயிர் போனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் தஆலா எனக்கு போதும் அப்படின்னு அவங்க உறுதியா நிக்கிறாங்க. அப்ப நெருப்புல போட போறப்ப மலக்குமார்கள்லாம் கூட வந்து கேட்குறாங்க. நாங்க வந்து நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த நெருப்பையெல்லாம் நாங்க வந்து அணைச்சிடுறோம். அப்படின்னு கேட்கிறப்போ அவங்க என்ன சொல்லிடுறாங்க? ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸ். அல்லாஹ் எனக்கு போதும். அவன் வந்து சிறந்த பொறுப்பாளனாக இருக்கிறான். பொறுப்பு சாற்றுவதற்கு அவன் சிறந்த ஒரு நபராக இருக்கிறான். நிஅமல் மௌலா, சிறந்த எஜமானாக இருக்கிறான். நிஅமன் நசீர், சிறந்த உதவியாளர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? யா நாரு கூனி பர்தம் வ சலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்ந்த குளிர்ச்சியாகவும், அமைதி, நிம்மதியை தரக்கூடியதாகவும் ஆகிவிடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவிடுறான். நெருப்புக்கே உத்தரவு கொடுக்குறான் நேரடியா. மலக்குமார்கள் மூலமாக இல்ல, நேரடியா நெருப்புக்கு உத்தரவு. அப்ப அக்ரம் ஹஸரத் என்ன சொல்றாங்க? சில பேர் வந்து நெருப்பு அணைஞ்சிருச்சு, அல்லாஹ் வந்து நெருப்பு வந்து அணைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க. அது சரி கிடையாது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நெருப்ப வந்து அணைய சொல்லி சொல்லல. நீ எரியிற மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இரு.
ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நீ வந்து குளிர்ச்சியாக ஆயிரு. பரதம் சலாமுன் அலா இப்ராஹிம். வெளியில பாக்குறதுக்கு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனா உள்ள வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏசி மாதிரி ஆயிடுச்சு, குளிர்ச்சி ஆயிடுச்சு. இப்ப அல்லாஹு தாலா அல்லாஹ் தான் வந்து நெருப்புக்கு சுடக்கூடிய தன்மையை கொடுத்துருக்கான். அப்ப அவன் சொல்ற வரைக்கும் தான் அது சுடும். அது வந்து நீ குளிர்ச்சி ஆயிரும்னா அது குளிர்ச்சி ஆயிடும். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் தாலா நெருப்புக்கு நேரடியாக உத்தரவு போட்டு அது வந்து குளிர்ச்சியாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியில வர்றாங்க. அவங்க அதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக கேள்விப்பட்டோம். அப்ப உயிரே போனாலும் பரவாயில்ல. நம்ம வந்து ஏகத்துவத்துல உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுல உறுதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு வந்த மிகப்பெரிய சோதனை என்ன? மனைவியையும் பச்சிளம் குழந்தையையும் கொண்டு போய் பாலைவனத்துல கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லி அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகின்றார். இப்ப இந்த நெருப்புல போடுறப்ப மலக்குமார்கள் வந்து கேட்டாங்க. அதுக்கு அவங்க அல்லாஹ் போதும்ன்னு சொல்லிட்டாங்க. இத வந்து அக்ரம் ஹஸரத் வந்து நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தோட ஒப்பிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃப்க்கு போறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப அந்த மக்கள் கல்லால அடிக்கிறாங்க, சொல்லால அடிக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க வந்து அந்த தாயிஃப்ல இருந்து திரும்ப வர்றாங்க. அந்த கல்லடியால ரத்தம் சொட்டி, சோர்வடைந்து அந்த ஒரு தோட்டத்துல உட்கார்றாங்க. அப்போதைக்கு அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் அனுப்புறான். மலக்குமார்கள் வந்து கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, ஒரு உத்தரவு குடுங்க. இந்த நகரை நாங்க வந்து இந்த 2 மலைகள வச்சு நசுக்கி ஒண்ணும் இல்லாம பண்ணிடுறோம். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? வேண்டாம். இவங்க வந்து தெரியாம செய்றாங்க. இவங்க வந்து முஹம்மது இப்னு அப்துல்லா அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய, முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது அப்படின்னு இவங்க இன்னும் வந்து தெரிஞ்சுக்கல. ஒருவேளை இவர்கள் அ ஏத்துக்காட்டியும், இவர்களுடைய சந்ததியாவது இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்க. அதனால வந்து அ இவங்கள வந்து அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அதனால தான் வந்து ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அகில உலகத்தாருக்கும் அவங்க வந்து ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள். நமக்கு வந்து யாராவது ஒரு சின்ன கஷ்டம் குடுத்தா, பதிலுக்கு என்ன பண்ணுவோம்? டபுளா கஷ்டம் குடுக்கணும்னு பார்ப்போம். அவன் ஒரு கல்லு எடுத்து அடிச்சா 2 கல்லு, இல்லாட்டி அத விட பெரிய கல்லா எடுத்து அடிக்கலான்னு பார்ப்போம். ஆனா, அந்த ரத்தம் சொட்டக்கூடிய அந்த நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை பற்றி அவர்கள் நினைக்கவே இல்லை. அவங்க வந்து உம்மத்த பத்தி நினைச்சாங்க. அவங்களுடைய சந்ததிய பத்தி நினைச்சாங்க. அந்த கல்லடி கொடுத்த மக்கள பத்தியும் அவங்க கவலைப்பட்டாங்க. இது வந்து ஒரு அ மனித பண்புக்கு மனித பண்புல இப்படியும் நடக்குமா? அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு. அதாவது சில இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான். நபியே நீங்க சொல்லுங்க. இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும். உங்களைப் போன்று நான் வந்து ஒரு மனிதன்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்றான். ஆனா, இத வச்சுக்கிட்டு சில பேர் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாரி மனிதர். ஆனா நம்மள மாரி மனிதரா அவங்க? அதுக்கப்புறம் 2வது பாதிய விட்டுருவாங்க. யூஹா இலைய எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. அப்ப வஹி அறிவிக்கப்படக்கூடிய ஒரு மனிதரும், வஹி அறிவிக்கப்படாத ஒரு மனிதரும் சமமாயிருவாங்களா? சமமாக ஆகவே முடியாது. நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அல்லாஹ்வுன்னு நெனைக்கிறோம். நெனச்சா என்ன ஆகுது? மனசெல்லாம் நிம்மதியால நிரம்பி, எல்லா கவலைகள் போயிடுது, பயம் போயிடுது, நிம்மதியாயிடுது. அதுல இந்த தஹஜ்ஜத் நேரம்லாம் வந்து திக்ரு செஞ்சா, அன்னைக்கு நாளே வேற மாதிரி இருக்கு. தஹஜ்ஜது திக்ரு செய்யாத ஒரு நாளையும், தஹஜ்ஜத் திக்ரு செஞ்ச ஒரு நாளையும் பார்த்தோம்னா, பெரிய மலைக்கும், மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் அதுல நமக்கு தெரியும். அப்போ சாதாரண ஒண்ணுமே இல்லாத, எதுக்கும் லாயக்கு இல்லாத நம்மளே அல்லாஹ்வுன்னு சொன்னா, மனசுல எவ்வளவு பெரிய மாற்றம் வருது அப்படின்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நேரடியா வஹியே இறங்கிட்டு இருந்துச்சு.
அதுவும் எவ்வளவு வகி 23 வருஷத்துல 6666 வசனங்கள். ஒரு ஒரு தடவையும் வந்து 4, 5 ஆயத்து, 10 ஆயத்து, 50 ஆயத்து, இப்படி பல தடவை வகி அவங்க மேல இறங்கி. மற்ற நபிமார்களுக்கெல்லாம் வந்து கம்மியான எண்ணிக்கையில தான் வகி இறங்கியிருக்கு. அந்த நம்பர்லாம் கூட ஒரு பயான்ல அக்ரமதர் சொல்றாங்க, எந்தெந்த நபிக்கு எத்தனை தடவை இறங்கியிருக்குன்னு. அப்படி பார்த்தா மற்ற நபிமார்களுக்கெல்லாம் வந்து 4 தடவை, 10 தடவை, 20 தடவை, இப்படி ரொம்ப கம்மி தான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான தடவை வந்து அவங்களுக்கு வகி இறங்கி. அப்போ இவ்வளவு வகி இறங்கின ஒரு கல்பு, அதுவும் எப்படிப்பட்ட வகி? இந்த குரானை வந்து நம்ம மலை மேல இறக்கிடணும் அப்படின்னா, இந்த மலை என்ன இருக்கும்? சுக்கு நூறா சிதறி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ அவ்வளவு விஷயம் உள்ள, அவ்வளவு ஒரு கனமான, அவ்வளவு ஒரு பரக்கத்து ரஹமத்து பொருந்திய, அவ்வளவு பெரிய வேதத்தை தாங்கக்கூடிய சக்தி பெற்ற அந்த கல்பு. அந்த சக்தியை வந்து மலையே வந்து தாங்க முடியாது அப்படின்னா, சாதாரண மனிதர்களால தாங்க முடியுமா? அதனுடைய வீரியத்தை தாங்க முடியாது. அப்ப அத வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்புல இறக்கி இருக்கான் அப்படின்னா, எவ்வளவு ஒரு உறுதியான உள்ளமாக அது இருக்க வேண்டும். எவ்வளவு பிரகாசமான, எவ்வளவு அது நம்மளுடைய கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயம். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரூஹுடைய தன்மை அப்படிங்கிறது நம்முடைய கற்பனைக்கே எட்டாத விஷயம். இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றப்ப என்ன சொல்றாங்க? ஈசா நபியை கிறிஸ்தவர்கள் புகழ்ந்ததை போல நீ வந்து அந்த அளவுக்கு எல்லை மீறி போயிறார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கடவுளாக்கிட்டாங்க. அந்த மாதிரி எல்லை மீறி போகாம, எல்லைக்குட்பட்டு அந்த ஷரியத்துடைய வரம்புகளுக்கு உட்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நீ எப்படி வேணாலும் புகழ்ந்துக்க அப்படின்னு சொல்லி இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த புர்தா ஷரீஃப்ல ஒரு இதுல சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்காங்க. நெட்ல வந்து இந்த கவிஞர்கள் எல்லாம் பார்த்தா பாடிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. சமீபத்துல இமாம் முஹம்மது அல் பூஸ்லி அப்படின்னு ஒரு இமாம், அவர் எகிப்துக்காரரா என்னவோ தெரியல. அவருடைய பயான்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு யூடியூப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து சொல்றார். ஆஹ் பல வகையான விளக்கங்களை அவரு கொடுக்குறாரு. சில விளக்கங்கள் நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத விளக்கங்களா கூட இருக்குது. அந்த மாதிரிலாம் அவர் பேசுறாரு. அதுவும் சரளமா பேசிக்கிட்டே இருப்பார். அப்ப வரலாறு பூரா பார்த்தீங்கன்னா, பல கவிஞர்கள், பேச்சாளர்கள் அவங்கள புகழ்ந்துகிட்டே தான் இருக்காங்க. இன்னும் வந்து அது முடியல. இன்னும் மறுமை நாள் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டே தான் இருக்கணும். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தன்மை இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அந்த தாயிஃப் சம்பவத்துல அவங்க வந்து மக்களுக்காக அவங்க துவா செஞ்ச மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு மலக்குமார்களுடைய அந்த உதவியை விட அல்லாஹ்விடத்துல நேரடியாக அவர்கள் வந்து உதவியை கேட்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மலக்குமார்களை யார் அனுப்புறான்? அல்லாஹ் தான் அனுப்புறான். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம அவங்க ஏதாவது செய்வாங்களா? எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய அனுமதி, உத்தரவின் பேர்ல வரக்கூடிய மலக்குமார்கள்ட்டே உதவி கேட்காமல், அல்லாஹ்விடத்துல நேரடியா உதவி கேட்கணும்னு நினைச்சாங்க நபிமார்கள். நம்ம என்ன பண்றோம்? அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை உதவிக்காக நாம வந்து தேடிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அவுலியாக்களை வந்து இறந்து போன அவுலியாக்கள்கிட்ட உதவி தேடக்கூடிய ஒரு கூட்டம், உயிரோட யாராவது இருக்கிறவங்க யாராவது நமக்கு உதவி செஞ்சிருவாங்களா அப்படின்னு தேடக்கூடிய ஒரு கூட்டம், இப்படி அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ் அல்லாத மற்ற விஷயங்களை வந்து உதவிக்காக நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கோம்.
அதாவது காரண காரியங்கள் தேடுறதுங்கிறது ஷரியத்துல அனுமதிக்கப்பட்டது. அப்படி காரண காரியங்கள் இல்லாம அல்லாஹ்வை போல ஒருவர் நமக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு நம்ம உதவிய தேடுறதுங்கிறது ஷிர்கா போயிடும். அப்ப மலக்குமார்களே உதவி செய்யணும்னு வர்றப்ப மலக்குமார்களுடைய உதவியே வேண்டாம், அல்லாஹ்விடத்துல நாங்க நேரடியா கேட்டுக்கிறோம், அல்லாஹ்வே எனக்கு போதும் அப்படின்னுறதுனால அப்ப நம்ம அல்லாஹ்வை விட்டு விட்டு வேற எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் அவரிடத்துல போய் நம்ம உதவியை கேட்கறது சரியாகுமா? அல்லாஹ் தஆலா உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னைய அழைங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன், நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், உங்க கூடவே இருக்கிறேன். இப்படி பலவிதமாக சொல்றப்போ அவனை விட்டுவிட்டு நம்ம வேற எதையாவது யாரையாவது நம்பிட்டு இருந்தோம்னா அது எந்த அளவுக்கு சரியாகும்? இப்ப அல்லாஹ் தோஷக்காரன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் தாலா தோஷக்காரன். இப்ப அவன் என்ன நினைப்பான், என்னைய விட்டுவிட்டு நீ மற்றவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு திரியா, சரி அப்படியே நீ கேட்டுக்கிட்டே திரி அப்படின்னு விட்டுட்டா, நம்ம அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டா நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? அப்ப அல்லாஹ் மற்ற விஷயங்களின் மீது நம்ம நம்பிக்கை வைக்காம அல்லாஹின் மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும், தவக்கல். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தாலா என்ன கட்டளையிடுறான், நீங்க போய் உங்களுடைய மனைவியையும் பிள்ளையையும் பாலைவனத்துல விட்டுட்டு வாங்க. இப்ப கொண்டு போய் விட்டுட்டு வர்றாங்க. இப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்குறாங்க, இங்க ஒரு புல்லு பூண்டு கூட இல்ல, மக்கள் இல்ல, கட்டடம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இப்படி ஒரு பாலைவனத்துல எங்களை விட்டுட்டு போறீங்களே, இது அல்லாஹுடைய கட்டளையா அப்படின்னு கேட்குறாங்க. அத அவங்க அந்த அல்லாஹ்யார் கான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாப ஹாஃபிஸ் அப்துல் ரஸாக் அவங்க மொழிபெயர்த்து தமிழ்ல கூட 2வது பாகமாக வெளியிட்டிருந்தாங்க இல்லையா? அதுல எழுதியிருப்பாங்க. அதாவது எப்படி ஒரு காந்தத்தோட ஒரு இரும்பு சேர்ந்தே இருந்துச்சுன்னா, கொஞ்ச காலத்துல அந்த இரும்பும் காந்தமாயிடும். அந்த மாரி நபியோட இருந்து 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 அவங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு பலமாயிருச்சு. அவங்க நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? நம்மளுடைய மனைவிமார்கள அப்படியெல்லாம் விட்டுட்டு வந்தா, "ஏய்யா நீ எல்லாம் ஒரு புருஷனா? ஒரு மனுஷனா?" அப்படின்னு கேட்டுருப்போம். ஏன்னா அப்படித்தானே நம்ம பெண்கள் எதா இருந்தாலும் என்ன கேட்குறாங்க? "நீ எல்லாம் ஒரு புருஷனா? மனுஷனான்லாம்" கேட்குறாங்க. ஆனா அவங்க நபியோட இருந்து இருந்து அவங்க என்ன கேட்குறாங்க? "இது அல்லாஹ்வுடைய கட்டளையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், "ஆமா, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்படின்னா நீங்க போயிட்டு வாங்க. அல்லாஹ் எங்கள இங்க விட சொல்லியிருக்கான் அப்படின்னா, அப்ப அல்லாஹ் பார்த்துக்குவான்." இப்ப இதுதான் தவக்குல். அல்லாஹ் ஒண்ண சொல்லிட்டான் அப்படின்னா, அத நம்ம செஞ்சோம் அப்படின்னா, கண்டிப்பாக அது நமக்கு பலனுள்ளதாகத்தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுல ஒருவேளை சோதனைகள் வந்தால், அதுவுமே பின்னாடி ஏதாவது ஒரு நன்மைக்குரியதாக இருக்கும். அப்படிங்கிற அந்த ஒரு தவக்குல் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு நமக்கு தவக்குல் இருக்கா? நம்ம என்ன பண்றோம்? ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சுன்னா, போய் வட்டிக்கு கடன் வாங்கலாமா? பணம் வாங்கலாமா? அப்ப அல்லாஹ் வட்டி வாங்கக்கூடாதுங்கிறான். வட்டி வாங்குறவங்க என்னோட போர் தொடுக்கிறார்கள் அப்படின்னா, அப்போ நமக்கு சிரமமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்ன நமக்கு ஏதாவது ஒரு வழிய உண்டு பண்ணுவான் அப்படின்னு ஒரு மன உறுதியோட ஹலாலான வட்டத்துக்குள்ள நம்ம இருந்தோம்னா, அல்லாஹ் தஆலா கண்டிப்பா உதவி செய்வான். அந்த பிரச்சனையிலிருந்து மீளக்கூடிய ஒரு வழிய உண்டு பண்ணுவான். ஆனா என்ன செய்றோம்? அவசரப்பட்டு ஏதாவது ஒரு ஹராம்கள்ல நம்ம போயிடுறோம். அப்ப அங்க விட்டுட்டு வர்றாங்க. அதுல ஜம்சம் அந்த குழந்தை தண்ணிக்காக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீருக்காக அவங்க தவிக்கிறாங்க. அப்ப அவங்க சஃபா, மர்வாக்கு இடையில ஓடுறாங்க. அப்ப குழந்தையுடைய அழுகுரல் நின்றுச்சு. இப்போ அங்கிருந்து
வந்து பார்க்குறாங்க தண்ணி. அப்புறம் ஜம் ஜம் நில்லு நில்லுன்னு சொல்லி அதை ஒரு பாத்தி மாதிரி கட்டுறாங்க, ஒரு பார்டர் கட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அவர்கள் அந்த மாதிரி வந்து ஜம் ஜம்னு அந்த பாத்தி கட்டலை அப்படின்னா அந்த தண்ணீர் வற்றாத ஜீவ நதியாக ஆறு மாதிரி ஓடி இருக்கும். ஓடி இந்த ஆறு ஆறாக வந்து அரபு தேசம் முழுவதும் ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இன்னைக்கும் வற்றாத ஒரு ஜீவ கிணறாகத்தான் அது வந்து ஒரு அற்புதமாக எவ்வளோ அள்ளிக்கிட்டே இருக்காங்க. அது வாட்டுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஜம்சம் தண்ணியை வந்து நம்ம எந்த நியத்துல பருகுகிறோமோ அந்த நியத்தை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்கள்ல இருக்கு. அப்ப அன்னைக்கு வந்து அவர்களுடைய அந்த அல்லாஹுடைய தவக்குல், அல்லாஹுக்காக அவங்க அந்த பாலைவனத்தை அவங்க சகிச்சுக்கிட்டது, அல்லாஹுக்காக அவர்கள் வந்து செய்த அந்த காரியங்கள் என்ன ஆயிடுச்சு, அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு கபூல் செய்து கொண்டான் அப்படின்னா மறுமை நாள் வரைக்கும் அவர்களுடைய சிறு சிறு அசைவையும் இபாதத்தாக ஆக்கி, தண்ணிக்காக அவங்க சஃபா மர்வாக்கு இடையில ஓடினாங்க. இப்போ இன்னைக்கு வந்து அது ஹஜ்ஜில் அதை நம்ம கண்டிப்பாக செஞ்சோம். அந்த ஜம்சம் தண்ணியை வயிறு நிறைய வந்து குடிக்கணும், ஹஜ்ஜிகள் குடிக்கணும். அவர்கள் புதுப்பித்த அந்த ஆலயத்தை தவாப் செய்யும். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா வணக்கமாக ஆக்கிவிட்டான். அதுக்கப்புறம் இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பானி கொடுப்பதற்காக அவர்கள் சென்ற சம்பவம், இப்படி எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அல்லாஹ் அல்லாத விஷயங்களை வந்து இரண்டாவதாக தள்ளிவிட்டார். அல்லாஹின் மீது எந்த அளவுக்கு அவர்கள் பிரியமுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹுடைய பெயரை சொல்லி யாராவது ஏதாவது கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க. அவங்க நிறைய இந்த ஆடு மாடுகள்லாம் வந்து வளர்த்தாங்க, ஆடுகள்லாம் வளர்த்தாங்க. ஒருத்தர் வந்து அல்லாஹுடைய பேரை சொல்லி அவங்கள்ட்ட வந்து சதக்கா கேட்குறார். கேட்டவுடனே இந்த ஆட்டு மந்தையை ஓட்டிட்டு போங்க அப்படின்ட்டான். ஆட்டு மந்தையவே ஓட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த அளவுக்கு தாராள குணமுடையவர்களாக விருந்தோம்பல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பாக விருந்தோம்பல் இருந்துச்சு. அவங்க யாராவது விருந்தாளிகள் வந்தா நல்லா கறி கறியெல்லாம் ஆக்கி போட்டு நல்லா சமைச்சு கவனிச்சு தான் அனுப்புவாங்க. விருந்தோம்பல்ங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பான ஒரு குணமாக இருந்தது. அதனாலதான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை அழிக்கிறதுக்காக மலக்குமார்கள் வந்த பொழுது அவங்க மனித உருவத்துல வர்றாங்க. அப்ப விருந்தாளிகள் வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு இளங்கன்றை சமைச்சு அவங்களுக்கு பரிமாறுறாங்க. பரிமாறுறப்ப அவங்க மலக்குமார்கள் சாப்பிட மாட்டாங்களே, அவங்க சாப்பிடாம இருக்காங்க. அப்ப பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் மலக்குமார்கள் சொல்றாங்க, நாங்க வந்து லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை அழிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஏன் அழிக்கிறீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கலாமே, அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்படியெல்லாம் வந்து பேசுறாங்க. அப்போ வந்து அல்லாஹ் தஆலா வந்து என்ன சொல்றான், பயம் போய்விட்ட பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை பற்றி நம்மிடம் விவாதம் செய்தார்கள். அதாவது பரிந்துரை இந்த மாதிரி செய்தார்கள்னு சொல்லிட்டு என்ன சொல்றான், நிச்சயமாக அவர்கள் மிகவும் இரக்க குணமுடையவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பாராட்டு. அவங்களுக்கு ஒரு இரக்க குணம், நபிமார்கள் எல்லாருக்குமே என்ன ஒரு இரக்க குணம். ஏனென்று சொன்னால் நபிமார்கள் அனைவருமே யார்கிட்ட வெளிச்சம் பெற்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து தான் வெளிச்சம் பெற்றார்கள். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகில உலகங்களுக்கும் அவங்க தான் ரஹமத்து. அந்த ரஹமத்துல இருந்து தான் நபிமார்களுக்கே ரஹமத்து போகுது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவற்ற கருணை உடையவர்களாக இருந்தார்கள். அப்படிங்கிறப்போ
அல்லாஹ்வே பார்த்தீங்கன்னா அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பு. அவனிடமிருந்து அந்த வெளிச்சம், கருணைங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்புக்கு வரும். அங்கிருந்து அந்த கருணை, அந்த வெளிச்சம் நபிமார்களுக்கு வரப்ப, இயல்பாகவே நபிமார்கள் அளவற்ற கருணை உள்ளவர்களாக தான் இருந்தாங்க. எந்த ஒரு நபியும் அவங்க கூட்டத்த அழிக்கணும்னு நினைக்கவே இல்ல. எப்படியாவது இவங்கள திருத்திறணும். எப்படியாவது அவங்க ஆம் இந்த உலகத்துல அவங்க தீன பின்பற்றி மறுமையில வெற்றி பெறணும் அப்படின்னு கவலைப்பட்டாங்க. அப்ப வந்து அ அதனால வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இப்படி சொல்றப்போ, கருணை உள்ளவர்களாக, இரக்க குணம் உடையவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அவங்க வந்து தன்னுடைய உயிரையும் பணயம் வைக்க முன் வந்தாங்க. தன்னுடைய மனைவியையும் போய் பாலைவனத்துல விட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மகனையும் மறுத்து பலியிட முன் வந்தார்கள். தங்களுடைய சொத்து, சுகம், செல்வம் அனைத்தையுமே அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்ண முன் வந்தாங்க. அப்ப நபிமார்கள் அளவுக்கு நம்மளால வந்து எல்லாத்தையும் எல்லா நேரங்கள்லயும் தியாகம் பண்ண முடியுமான்னு தெரியல. குறைஞ்சபட்சம் நம்மளால் முடிந்தவரை, "ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும்" உங்களால் முடிந்தவரை நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள்னு அல்லாஹ் சொல்ற மாரி, முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நம்முடைய வாழ்க்கையில முன்னுரிமை, பிரியாரிட்டின்னு சொல்றாங்களே முன்னுரிமை. 2 வேலை இருக்குது. அப்ப 2ல ஏதாவது ஒண்ணுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் அதிகமா கொடுப்போம். அப்ப அந்த மாரி ஒரு சூழ்நிலை வர்றப்ப, நம்ம அல்லாஹ்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அல்லாஹ் ரசூலுக்கு. அல்லாஹ்வா, அல்லாஹ் அல்லாத ஒரு விஷயமா அப்படின்னு வந்தா, அல்லாஹ்வுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பழக வேண்டும். அப்ப அது வெளிப்படையா பார்த்தா, ஒரு நஷ்டம் மாதிரி தெரியலாம். தொழுகை நேரம் வந்துருச்சு, கடைய மூட மனசு வரல. ஏன்னா அந்த நேரம் பார்த்து கூட்டம் வரும். அந்த நேரம் பார்த்து நெறைய வியாபாரம் நடக்கிற மாரி இருக்கும். ஆஹா! இத விட்டுட்டு எப்படிடா ஜமாத்துல போய் தனியா போய் தொழுதுக்கலாம். ஆனா அப்ப என்ன வரணும் நமக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தோட தொழுக சொல்லியிருக்காங்களே. ஜமாத்தோட தொழுகாதவங்களுடைய வீட்டையெல்லாம் எரிக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க. எரிக்கணும்னு நெனைக்கிற அளவுக்கு கடுமையா வலியுறுத்திருக்காங்க. அப்ப இங்க வந்து நபி முக்கியமா? வியாபாரம் முக்கியமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முக்கியம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறையை நம்ம பின்பற்றணும். ஒரு பொது இடத்துல சாப்பிடுறோம். அ விரல சப்பி சாப்பிடணும். தட்ட வலிச்சு சாப்பிடணும். அப்ப நம்ம என்ன நெனைக்கிறோம்? அவங்க என்ன நெனைப்பாங்களோ? இவங்க என்ன நெனைப்பாங்க? ஆனா யார் என்ன நெனைச்சு என்ன ஆக போகுது? அப்போதைக்கு நம்ம சுன்னத்த பின்பற்றணும் அப்படின்னா, அங்கே நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதற்கான அந்த 10 மடங்கு ஒரு சுன்னத்த பின்பற்றினா, 10 மடங்கு அல்லாஹ் தஆலா அருளை நமக்கு குடுப்பான். ஆனா யாரு என்ன நெனைப்பாங்கன்னு நெனைச்சு நம்ம அத விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப அது நஷ்டம். சுன்னத்த விட்டுட்டா அங்க வந்து பித்அத் வந்துரும்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாரி வந்து நஷ்டம் தான் அது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இந்த மாரி சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும். சின்ன விஷயம் இல்ல. எதுவுமே சின்ன விஷயம் இல்ல. சுன்னத் எதுவுமே சின்ன விஷயம் இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பெரிய விஷயம். ஏனென்று சொன்னால் அதை சொன்னது பெரிய நபர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதை வலியுறுத்தியிருக்கிறான். எனவே சிறு விஷயம் கூட பெரிய விஷயம். அப்ப ம சாஞ்சுகிட்டு இன்னைக்கு நெறைய பேர் சாஞ்சுகிட்டு சாப்பிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து கொண்டு சாப்பிடுவதை தடை செய்திருக்கிறார்கள். சாயாம தான் வந்து நம்ம சாப்பிடணும். அதே மாரி வந்து நின்டுகிட்டு குடிக்கக்கூடாது. உட்கார்ந்து தான் நம்ம தண்ணிய குடிக்கணும். இந்த மாரி சுன்னத்துக்களை எல்லாம் வந்து நம்மளும் பின்பற்றி, நம்ம பார்க்குறவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். அப்புறம் இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு நோய் பரவிட்டு இருக்கு. எல்லாம் யார பார்த்தாலும் நகத்த கடிக்கிறான். ஆஸ்பத்திரிக்கு போனா அங்கே ஒருத்தர் நகத்த கடிச்சுட்டு உட்காந்துருக்கான். வீட்டுக்கு வந்தா அங்கே ஒருத்தர் நகத்த கடிச்சு. ஆஃபீஸ் போனா அங்கே ஒருத்தர் நகத்த என்ன பழக்கம் எப்படி பரவிக்கிட்டு இருக்குன்னே தெரியல. அது எவ்வளோ ஒரு ஒரு பக்கம் நமக்கு வந்து பொது அறிவிலே அது வந்து ஒரு அருவருப்பான ஒரு பழக்கமா இருக்கு. நகத்துல அழுக்கு சேருது. அது வந்து கடிச்சா உடம்புக்கு கெடுதி. மார்க்கத்திலயும் அது அனுமதி இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து
நகத்தை வளர்க்க சொல்லலை, வெட்டத்தான் சொல்லியிருக்கேன். நகத்தை வெட்டிட்டா எப்படி நகத்தை கடிக்க முடியும்? வெட்டாம இருக்கிறீங்கிறதுனால தான் கடிக்கிறீங்க. அப்போ வெட்டி இருந்தீங்கன்னா கடிக்க மாட்டீங்க. அப்போ சுண்ணத்து அங்கேயும் விடுபட்டுரும். அப்போ நகங்களை நகம் தானே ஞாபகம் வருது. இந்த குர்பானி கொடுப்பவர்கள் துல்ஹஜ் பிறை 1 இருந்து குர்பானி கொடுக்கும் முறை நகத்தை முடிய வெட்டக்கூடாது. அது இப்போ நாளைக்கு சாயந்தரம் பிறை பார்ப்பாங்க. அப்படி பிறை தெரிஞ்சிருச்சுன்னா வெள்ளிக்கிழமை முதல் துல்ஹஜ், தெரியலைன்னா சனிக்கிழமை முதல் துல்ஹஜ். அதனால முடி நகம் வெட்டக்கூடியவர்கள் நாளைக்கு சாயந்தரத்துக்கு முன்னாடியே அதை வெட்டிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா குர்பானி கொடுத்த பிறகுதான் வெட்ட முடியும். இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு நாம் சுன்னத்துகளை பின்பற்றுவதற்கும் அல்லாஹுக்காக நம்மால் முடிந்தவரை தியாகம் செய்வதற்கும் அல்லாஹு ரசூலுக்கும் முன்னுரிமை கொடுப்பதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். நம்ம திக்ர் அதிகம் செய்ய செய்ய நமக்கு என்ன தோணுது? சுன்னத்துக்களை அதிகமா பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதே மாதிரி சுன்னத்துக்களை பின்பற்றுறோம், ஸலவாத் அதிகம் ஓதனா என்ன ஆகும்? திக்ர் அதிகமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதாக இருக்குது. திக்ர்ல ஒரு ஆர்வம் கம்மியா இருக்கா? ஸலவாத் ஓத வேண்டி, ஸலவாத் அதிகம் ஓதிக்கிட்டே இருந்தோம், ஸலவாத் இஸ்திக்ஃபார் ஓதிக்கிட்டே இருந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் படி திக்ர் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சு. ஒரு சாத்தி கூட போன மாசம் கேட்டிருந்தாங்க, ஒரு மாசமா திக்ர் செய்ய முடியலை. அப்போ நான் சொன்னேன், ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க, அல்லது ஏதாவது தப்பான சொல்லு உங்கள் வாயிலிருந்து வெளிப்பட்டிருக்கலாம், அல்லது நினைப்பு ஏதாவது தப்பா நினைச்சிருக்கலாம், அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காம போயிருக்கலாம். அதனால அல்லாஹ் உங்களை திக்ர் செய்ய விடாம தடுத்திருக்கலாம். ஏன்னா திக்ர் செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும்ல. அம்மா தஷாவுன இல்லா ஐயஷா அல்லாஹ், நீ அல்லாஹ் நாடாமல் நீங்கள் நாடக்கூட முடியாது. அப்படிங்கிறப்போ அல்லாஹ் உங்களை நாடலைன்னா அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு எண்ணமோ சொல்லோ செயலோ நடந்துடும். அப்போ தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, ஸலவாத் ஓதுங்க. அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் மன்னிச்சு மறுபடியும் திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி அந்த திக்ர் அதிகமாக செய்கிறப்ப என்ன ஆகுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நெருக்கம், அவர்கள் மீது அன்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது, மிகவும் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நசீபாகுது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அன்பு கொள்றப்ப அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு நசீபாகுது. அதுதான் ஒரு பெரியார் என்ன சொன்னார், நீ அல்லாஹ்ட்ட ஏதாவது கேட்கிறாந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பை கேள், நபிட்ட ஏதாவது கேட்கிறாந்தா அல்லாஹ்வை கேளு. இது 2 தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் அந்த வீணானது அப்படின்ட்டார், வேஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டார். அந்த அளவுக்கு 2 ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரசூலின் மீது கடுமையான அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, அந்த அல்லாஹ் ரசூலின் மீது உள்ள அன்பின் காரணமாக மற்ற படைப்புகளின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு